எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே வா ஆழ்க, குருவே துணை. அன்பிற்கினிய ராஜநிலை டிவி உறவுகளுக்கும் நேர் பெருமக்களுக்கும் அன்பான இனிய நற்காலை வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க பதிவில் ராசி பலன்களில் பார்ப்போம். ஏப்ரல் மாதம் 13/4/2026 உத்தராயணம் விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் 30ஆம் நாள் திங்கட்கிழமை ஏகாதசி. நாளை பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு பிறப்பு. இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. மாலை நல்ல நேரம் 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இன்றைய யோகம் 2:42 வரை சுபம், பின்பு சுப்பரைய நாம யோகம். இன்றைய கரணம் 10:37 வரை பவம், பின்பு பாலவ கரணம். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம் 1:22 வரை மட்டும், பின்பு சதயம். இன்றைய சந்திராசிரம நட்சத்திரங்கள் புனர்பூசம், பூசம். கடகராசிக்கு முழுமையான சந்திராசிரமம் நடைபெறுகின்ற நாள். இன்றைய நாளுக்கான கிரக நிலவரங்கள்: மேஷத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி சூரியன் புதன். இன்றைய நாளில் என்ன செய்யலாம்? ஏகாதசி திங்கட்கிழமை அது நம்ம வழக்கமா பெருமாள் ஆலயம் போயிட்டு வரும். குறிப்பா நாளைக்கு என்ன செய்யலாம்? பராபவ வருடம் என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த வருடத்தை நம்ம எப்படி வரவேற்கணும் அப்படின்றத சொல்லிங்க. இப்ப எப்படி நம்ம மற்ற விஷயங்களை கொண்டாடுறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு முன்னாடி கொண்டாடுறது பாத்தீங்கன்னா, நமக்கு முன்னாடி இல்லை ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அப்படி வந்துடுது. இப்ப டிசம்பர் மாசம் வந்துருச்சு, அடுத்து முன்னாடி யுகாதி வந்துருச்சு, அதுக்கடுத்து தான் நம்ம வரும். அப்ப என்ன ஆகுது? இது கடைசியா வர்றது இல்லை. நமக்கு சித்திரையை முதல் மாதமாக கொடுத்திருக்கிறார்கள். தமிழர்கள் மிகப்பெரிய விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. 3 மாதங்களாக பிரிச்சிருக்காங்க, பட்டங்களாக பிரிச்சு வச்சிருக்காங்க. இந்த பட்டம் இது செய்யணும், அந்த பட்டம் செய்யணும், இந்த நாள்ல இதை பண்ணணுன்றது கரெக்டா பிரிச்சு வச்சிருக்காங்க. அதுல முதல் சித்திரைங்கிறது ஒரு விதமான எல்லா விஷயத்துக்கும் ஏற்புடைய ஒரு மாதமா இருக்கு. மேஷத்தில் சூரியனோட பயணம் முதல் நம்ம ராசி கட்டத்துல முதல் ராசி சொல்றீங்களா, மேஷ ராசி. அதோட சூரியன் அங்கதான் முதல்ல இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அந்த கிரகத்தின் தன்மைகள் மாறும். பொதுவாகவே இந்த நாள் எப்படி நம்ம தமிழ் புத்தாண்டை வரவேற்கணும் அப்படின்னா, மற்ற விஷயங்கள் எப்படி பண்றாங்க, இந்த நாமளோட பண்ணும்போது என்னன்னா, ஒரு நல்ல ஒரு தாமல் தட்டுல நிறைய சுவை மிகுந்த கனிகளாக முக்கனி வைக்கிறது சிறப்பு. சீசன் மாப்பழா வாழை உண்டு சேர்த்துக்கலாம். கனிகள்லேயே சிறந்த கனி. நம்ம வாழ்க்கையில் எல்லா சுவையும் இருக்கணும், அது எல்லாமே வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பழம் முடியுமோ அவ்வளோ பழம் வைங்க. சிறிது வெற்றிலைப்பாக்கு பூ, அதுவும் வாசனை உள்ள பூக்களா வச்சுக்கோங்க. ஒரு நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்கோ சின்ன பணத்தை வச்சு நைட்டே அதை ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில எழுந்திரிச்சு தமிழ் புத்தாண்டுல நீங்க எப்படி கொண்டாலும் கொண்டாடலாம். ஆனா தமிழரோட விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. பாரம்பரிய பஞ்சாங்கத்துல விடிஞ்சாதான் நமக்கு அடுத்த நாள். புரியுதுங்களா? நீங்க மற்ற கொண்டாட்டு மாதிரி ராத்திரி 12 மணிக்கெல்லாம் கொண்டாடாதீங்க. விடிஞ்சாதான் வருடமே பிறக்கும், மாதமே பிறக்கும், அடுத்த நாளே பிறக்கும். அது வரலாம் நீங்க முன்னாள் கணக்கு தான். நாளைக்கு 6 மணி அந்த விடிஞ்சதுக்கு அப்புறம் 6:22 6:32 சூரிய உதயத்துக்கு அப்புறம் சில ஊர் பிரகாரம் மாறும். விழுப்புரம் 6:24, சேலம் 6:28, ஈரோடு 6:40 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு இல்லைங்களா? இந்த டைமிங்ல பார்த்துட்டு அந்த சூரிய உதயத்துக்கு அப்புறம் அதுல ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணும்போது, பிரம்ம முகூர்த்த நேரம் தான் பண்ணுங்க, தப்பு கிடையாது. உங்களுக்கு சொல்லிடுறேன், நம்ம புத்தாண்டை வரவேற்கும் போது முன்னாடி கொண்டாட ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா ராசியினரும் எல்லா நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய பெயரில் அர்ச்சனை செய்து கொள்வது, பூஜை செய்து கொள்வது, ஒரு நேர்த்திக்கடன் செலுத்துவது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது என்னாகனா, இந்த நாள் மிகப்பெரிய ஒரு விஷயத்த உங்களுக்கு கொடுக்க காத்திருக்குது. ஏன்னா எவ்வளோ தமிழ் வருஷம் பார்த்துட்டோம், பராபவ வருஷம் பார்த்துருக்குறோமா. ஏன்னா 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் வரப்போகுது. இப்போ 60 வயசுக்கு மேல இருக்குங்க அதை பார்த்துருக்காங்க. நாம இந்த வருஷத்தை பார்க்க போறோம், அவ்வளவுதான். வருகின்ற ஆண்டை, தமிழ் புத்தாண்டை வெற்றி சூடுகின்ற ஒரு ஆண்டாக நம்ம இருக்கணும்னா இதெல்லாம் வச்சு நல்லபடியா ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, குலதெய்வமே வா, ஒரு வீட்டுல 3 தெய்வம் இருக்குன்னு சொல்லுவாங்க,
வாசல் படி, அதை ராஜநல்லி ஒரு தெய்வம், பூஜை ரூம்ல ஒரு தெய்வம், குலதெய்வம், இது 3மே அந்த வீட்டுல இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ள அவங்க வந்துட்டா அந்த வாழ்க்கையே அந்த வீட்டு நல்லபடியா லட்சுமி கட்டணமா இருக்கும். இதுல ஏதேனும் ஒரு பிழை இருந்துச்சு அப்படின்னா உணவு கெட்டு போகும். புரியுதுங்களா? வீட்டுக்குள்ள தீபம் ஒழுங்கா எரியாது, சமையல் கட்டுல பாத்திரம் உருளும், என்னைக்காவது சுவையா சமைச்சிட்டோம் எல்லாம் உட்காந்து சாப்பிடணும் போது சாப்பிட முடியாது, சண்டை வந்துடும். இவ்வளவுதாங்க சிம்டம்ஸ். அந்த வீடு நன்றாக இருக்கிறது என்றால் அனைவரும் உருந்து சாப்பிடுவாங்க, உணவுப் பொருள் கெட்டு போகாம இருக்கும், கிச்சன்ல சத்தம் வராம இருக்கும், புலம்பாம இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்க பெண்கள். இவ்வளவுதாங்க அந்த வீட்டு மகாலட்சுமி வர்றதுக்கு ஒரே காரணம், இருக்கிறதுக்கு போறதுக்கு இதான் காரணம். இதெல்லாம் தேவையில்லை இல்லையா? அதனால தமிழ் புத்தாண்டை, பரபாவ ஆண்டை வருக வருவன நம்ம வரவேற்போம். நம்ம ராசி பலனுக்கு போவோம். முதன்மை ராசியான மேஷராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். சுக்கிரன் ராசிக்குள் பயணம், புரியுதுங்களா? நாளை சூரியன் பயணமும் வந்துடும். அப்ப என்ன ஆகுனா உங்களோட தைரியங்கள் கூடும். 3 கூடிய கிரகம் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்தா ஒரு கிரகமா இப்போ உங்களை நோக்கி வந்துடும். அந்த 12வது பிளேஸ்ல கடைசியா சனீஸ்வர பகவான் மட்டும்தான் இருப்பார். அப்படி வர காலகட்டத்துல இந்த நாள்ல உங்களுக்கு புது விஷயங்கள் கிடைக்க பெறும். இந்த ராசி பலனே உங்களுக்கு புது விஷயம் தாங்க. நீ கேட்குறீங்க இல்லையா? இதுவே புதுமையான விஷயம் தான், மேன்மை தரக்கூடிய விஷயங்களா தான் நடக்க காத்திருக்கு. இந்த நாள் ஒரு சுபமான நாள் மேஷத்தை பொறுத்தவரையில். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபம் தன்னுடைய தற்பெருமைக்காக அனைத்தையும் செய்து கொண்டு விட்டு கொடுக்குற தன்மையில் இருக்கு. அதெல்லாம் கவனமா, இங்க தற்பெருமைக்கெல்லாம் வேலை. நம்மளால ஆன விஷயத்த நம்ம செஞ்சு அதில் வெற்றி பெற்றா நமக்கும் சிறப்பு, நம்ம குடும்பத்துக்கும் சிறப்பு. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், யாருக்கும் யாராவது ஒருத்தர் பாக்குறாங்களா, பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் பெருக்கவே ஆரம்பிப்போம்னா வேலை இல்லை. அதான் பாட்டே இருக்கு, ஊரார் தெரிந்து கொள்ள படம் பிடிச்சு பெருக்கக்கூடாது. நம்ம சுத்தமா வச்சுக்கின்ற அளவுக்குலாம் நீங்க போகணும். தற்பெருமை இல்லாமல் வாழ்வது இந்த நாளில் உங்களுக்கு சிறப்பை கொண்டு தரும். வாழ்த்துக்கள். மிதனராசி அன்பர்களே, உங்கள் காட்டில் மழை பொழிய காத்திருக்கிறது. டாப் 10 ராசியிலே டாப்ல முதல் ராசி நீங்க தான். இந்த நாள் உங்களுடைய கிரக நலன் அமோக ஆதரவு பெற்று சிறப்பாகவே இருக்குது. வேலை வாய்ப்பு, கல்வி, பொதுவாக ஒரு ரிலேஷன் பண்றேன், அடுத்து புதிய முயற்சிக்கு போறேன், அரசியல் இருக்கேன் அப்படின் போது உங்களுக்குலாம் ஒரு அபரிதமான ஒரு வாய்ப்பு உங்ககிட்ட சேரும். தனியா இரட்டை தொழில் செய்வதற்கான வாய்ப்புலாம் மிதுனத்துக்கு இருக்கு. ஒரு விஷயத்த கத்துப்பீங்க, படிக்கும்போது வேலை செய்யக்கூடிய அமைப்பு, ஆற்றல், அறிவுலாம் அவங்க கிட்ட இருக்கு. இதனால ஒரு சிறப்பான நாள். ஆதரவு கரம், வெளியிலிருந்து ஆதரவு உங்களுக்கு கிடைக்க பெறும். வாழ்த்துக்கள். இன்னைக்கு ராசியில பாத்தீங்கன்னா கடகராசிக்கு சந்திராஷ்டிரமம் உண்டு. ஏற்கனவே நாங்க நொந்துதான் போயிருக்கோம். வருகின்ற ஆண்டாவது எப்படியா இருக்குமா அப்படின்னா நாளைக்கு அதுக்கான சின்ன சின்ன விளக்கம் சொல்லப்படும். ஆனா இன்றைய நாள் இன்னைக்கே சொல்லிடலாம், கிரக கோச்சார நிலை அவ்வளவு நல்லா இல்லை. உங்க சுயஜாதகத்தில் நல்லா இருந்தா ஓகே. ஆனா இந்த நாள் நட்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. உங்களால் நிறைய செலவினங்கள் செய்யக்கூடிய அமைப்புகள் யாருக்கு, நட்பு அல்லது கணவன் அப்படி சார்ந்த உறவுகளுக்கு நிறைய செலவினங்கள் உண்டு. கவனம் கவனம் கவனம். சந்திராஷ்டிரமம் இருக்குது, அது ரொம்ப முக்கியம், அதையும் கவனமா பார்த்துக்குங்க. சிம்மராசி என்பவர்கள் இந்த நாள் சிறப்பான மகிழ்ச்சிகள் உண்டு. தேவையான உதவிகள் கிடைக்க பெறும், அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தேவையான உதவிகள்லாம் எங்கிருந்தோ ஒரு உதவி, ரொம்ப நாளா கேட்டு இருந்த ஒரு உதவி எனக்கு கிடைக்க பெறும். அந்த உதவினால் நீங்கள் அடுத்த உங்கள் வாழ்க்கையில் அடுத்த பயணத்தை கொண்டு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வாழ்த்துக்கள். கன்னிராசி என்பர்களே, கண்ணியை பொறுத்த மட்டும் இந்த நாள் சிறப்பான நாள், அமோகமான நாள். நிறைய பாராட்டப்படுவீர்கள், தன் பிள்ளைகளால பாராட்டக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நான் உன் பேச்சை கேட்காம இருந்தேன், இப்ப கேட்கிறமா, எல்லாம் எனக்கு நல்லது நடந்துச்சுமான்ற அமைப்பு. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்க தந்தைகளுக்கு மதிப்பு, அதே மாதிரி கன்னிராசி குழந்தைகளுக்கு மதிப்பு, அவர்கள் மதிப்பு பெற்று உங்களுக்கான பாராட்டுகள் பெறப்படும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் நடக்கப்பெறும். அதுவும் சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் ரொம்ப சிறப்பான விஷயம். ஏன்னா சில விஷயங்கள் நடக்க காத்திருக்கும் போது அதை பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு இந்த நாள்ல கிடைக்க பெறும், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிகத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா பக்தி மேலோங்கும், அவ்வளவுதான், வேற எதுவுமே இல்லைங்களா? ஏன்னா அப்படி இல்லை, எல்லாமே சிறப்பா ஒண்ணு வந்துகிட்டு இருக்குது. இடமாற்றம், தொழில் மாற்றம், பெயர் மாற்றம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்றது, இதெல்லாமே நடக்க காத்திருக்கிறது. சாலக்கிரமத்தில் அதெல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். சிறப்பான பலன்கள் இன்றைய நாள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள்.
தனுசு ராசி அன்பர்கள், தனுசை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் கொஞ்சம் கவனமா இருக்கணும். புரியுதுங்களா? தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் கோளாறு உண்டு. தலை வலிக்குது என்று கூட நீங்க சொல்லலாம். அதே மாதிரி கைப்பொருள் தவறி வைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2 விஷயத்துல கவனமா இருங்க. மீதி எல்லாமே உங்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டு. இருந்தாலுமே குரு பார்வை இருக்கும்போது இதெல்லாம் நடக்கும். குரு பார்வைங்கிறது ஒரு 25% பலன்கள்ல ஒரு 25% அவ்வளவுதான். அந்த கர்மான்றது வேலை செஞ்சுதானே ஆகும். கவனமா இருங்க. வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு தெளிவு பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். தெளிவு பிறக்கின்ற வாய்ப்புகள் கூடி வரும். எல்லாத்தையும் விட்டுட்டா இந்த நாள்ல நம்ம சிறப்பா இருக்கணும். உத்திராடமா இருந்தாலும் சரி, திருவோணமா இருந்தாலும் சரி, அபிட்டமா இருந்தாலும் சரி. ஏன்னா ஒரு விஷயத்தை எடுத்த உடனே முடிப்பாங்க. நிலையானது வேலை இல்லை. நிலையா ஒரு விஷயத்த செய்ய மாட்டீங்க. கொஞ்ச நாளைக்கு தான் எல்லாமே. கொஞ்ச நாள் முடியறதுக்குள்ள அது அடுத்த விஷயம் செய்யலாமான்னு யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நிலம் பெண் அப்படின்னா ராசி தன்மை மன தெளிவு இல்லாம இருந்தீங்களா, இன்னைக்கு தெளிவு பிறக்கும். ஒரு முடிவு எடுப்பீங்க. வாழ்க்கை சிறப்பான ஒரு ஒரு லைன் போட சொன்ன கோடு போட்டா நீங்க ரோடு போடுங்க. இதெல்லாம் காதுல வாங்கிக்கிங்க. இந்த வருடத்தில் புதிய முயற்சிகளுக்கான பிளான் பண்ணுங்க. வெற்றி பெறுவீர்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, கும்பத்தை பொறுத்த சந்திரன் ராகு சேர்க்கைங்கிறது ஒரு விதமான அபரிதமான மன ஓட்டங்கள். அதான் சொல்லுங்களேன், இது ரொம்ப பிரம்மாண்டம். பிளஸ் சந்திரனும் சேரும்போது இந்த ராசிக்குரிய கிரகங்கள் வெற்றி அடைவது. அவிட்டங்கிறது பேட்டரிங்க, சார்ஜ் ஃபுல். புரியுதுங்களா? அவிட்டம்னே வந்து ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு நட்சத்திரம். எல்லாமே ஈர்க்கக்கூடிய தன்மை உண்டு. அதுவும் ராகோட சேர்ந்த ராஜேந்திரன் வந்து ரொம்ப அற்புதமான விஷயம். சாதனை புரியக்கூடிய அமைப்பு. கல்வி பயணிங்கன்னா அதில் நீங்க நம்பர் 1 வந்துருவீங்க. எந்த சப்ஜெக்ட் படிச்சீங்கனாலும். அதுமாதிரி தொழில் பண்றீங்கன்னா அங்கேயும் சிறப்பான விஷயத்துக்கு வருவீங்க. வேலையை பண்றீங்கன்னா வேலையில வந்து 10 பேர்ல நீங்க ஒரு டாப் 10ல இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாள் இன்று உங்களுக்கு. நம்ம வந்து மீன ராசி பத்தி பாக்குறோம். பாத்தீங்கன்னா மீனத்துக்கு வந்து ராசியில் இருக்கிற கிரகங்கள் வேற தொந்தரவுகள் எதுவும் தரல. அதே மாதிரி வெளியில இருந்தும் கிரகத்தில் தொந்தரவு தாக்கங்களும் எதுவும் இல்லை. இந்த ராகு 3ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படின்னும் போது அது பலன்ல வந்து 2ஆம் இடமா வருது. ராகுச்சந்திரன் சேர்க்கணும் தாயார் வகையில் செலவு, இல்ல ஆயதாத்தா பாட்டிக்கு இதை உடம்பு முடியாம போறது, வீணான விரை செலவுகள் பண்றது. அப்பாவுக்கே போய் விரை செலவு பண்ற அளவுக்கு தான் இருக்கு. புரியுதுங்களா? ஏன்னா அதோட தன்மைகளே மாறாது இல்லையா? இந்த சந்திரனுங்கிறது தாய், சூரியனுங்கிறது தந்தைன்னு ஆயிடுது. அதுவே நாளைக்கு மாறுது. 2ஆம் இடத்துக்கு வரும்போது சில வீட்டில் இருந்த எலக்ட்ரிக்கல் பொருட்களான பிரச்சனைகள்லாம் மாறி செலவினங்கள் குறைஞ்சிரும். ரொம்ப புதிய புதிய விஷயத்துக்கெல்லாம் செய்ய தோணும், கிடைக்க பெறும். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் மீனத்திற்கு. அனைத்து நேயர்களுக்கும் முன்னாடியே நம்ம வந்து முதல்ல முன்னாடியே சொல்றது என்ன, அட்வான்ஸ் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.